ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதங்கள் நிகழப்போகும் இந்த நல்ல நாளில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நான் இப்போது உனக்கு என்னதான் சொன்னாலும் சும்மா சொல்கிறது போலவே இருக்கும். நம்ப முடியாமலும் நீ யோசிக்கலாம். ஆனால் இனி நடக்கப் போகிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காகவும் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியலையே நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். நீ பிறக்கும் போதே ஜெயிச்சிட்டு தான் பிறந்தாய் என் செல்லமே. எப்படி என கேட்கிறாயா? உன் அண்ணன் என் கருவில் உருவாக மாறும்போதே எத்தனையோ விதத்தில் போராடி உயிரை உருவாக்கி கொண்டுதான் இந்த உலகத்துக்குள்ள நீ வந்து பிறந்து வெற்றி பெற ஆரம்பித்தாய். அப்படிப்பட்ட ஓ வாழ்க்கையில் இப்போது உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இருக்க விட மாட்டேன். நீ மனசளவில் எவ்வளவுதான் பலமான ஆளாக இருந்தாலும் கூட அன்பு கொண்ட ஆளாகவும் எல்லார் மீதும் பாசத்தை காட்டக்கூடிய ஆளாகவும் இருப்பதால் அதுதானே உன்னை சுலபமாய் ஆள வச்சிடுது. யாராவது ஏமாத்தினாலும் யாராவது உன்னை எதிர்த்து பேசினாலும் உனக்கு பின்னால் போய் புறம் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இல்லாமல் நீ தவிப்பதும் பரிதவிப்பதும் எல்லாமே எனக்கு புரியும். ஐயோ பிறந்துட்டோமே, இந்த உலகத்தில் வாழணுமா நினச்சி வருத்தப்பட்டு கொண்டே வாழ வேண்டாம். இனி ஒரு முறை பிறக்க போகிறதில்லை என நினச்சிக்கிட்டு வாழ பழகு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீயும் மதிப்பு கொடுத்து பழகு என் செல்லமே. இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும்போது ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் திமிர் கொண்டும் பிறப்பது கிடையாது. ஆனால் இவ்வுலகத்தில் வேறு வழி இல்லாமல் தன்னை பெரிய ஆளாகவும் கம்பீரமான ஆளாகவும் எதற்கும் பயப்படாத ஆளாகவும் காட்டிக்கொள்வதற்காகவும் காப்பாற்றி கொள்வதற்குமாக தானே மற்றவர்களிடம் பேசும்போது அப்படி பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. கணவன் மனைவி இடையில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, ஆனால் சந்தேகம் மட்டும் வராத அளவிற்கு அப்படிப்பட்ட விஷக்கிருமி உன்னை ஆட்கொள்ளாத அளவிற்கு நீ நடந்து கொள். உன் மனம்தான் இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியதாகவும் கவரக்கூடியதாகவும் உனக்கு இருக்க போகுது. நீ அழகோடு பேசக்கூடிய வார்த்தைகளும் நீ இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் செய்யக்கூடிய செயல்களும் சேர்த்து நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி வைக்கும் என் செல்லமே. இனி நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. அன்பிற்கான பாடத்தை எப்பொழுதுமே ஐந்தறிவுள்ள விலங்கான நாயிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் துரோகத்திற்கான பாடத்தை ஆறறிவுள்ள மனிதர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தானே மனிதர்கள் துரோகிகளாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனி வாழப்போகும் வாழ்க்கையை உனக்கான வெற்றி வாழ்க்கையாக அமைத்து தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கேன். நீ யாருக்கும் தேவையில்லாமல் விளக்கம் கொடுத்து நீ யாருங்கிறத அவங்கள புரிய வச்சு அவங்க கூட சேர்ந்துருக்கணும்னு நினைக்காத. அப்படி மற்றவர்களுக்கு புரிய வைத்து சேர்த்து கொள்ளக்கூடிய உறவுக்கு ஆயுள் மிகவும் குறைவுதான். யார் உன்னை தானாக புரிஞ்சுக்கிட்டு தன்னால் ஏற்றுக்கிறாங்களோ அந்த உறவு தான் உனக்கு நிரந்தரமாக நீடிச்சிருக்கும். நீ என்னதான் எல்லார்கிட்டையும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து சகிச்சுக்கிட்டு போனாலும் பல நேரங்களில் உன் மனம் காயப்படும்படி தானே சில மனிதர்கள் நடந்துக்கிறாங்க. இந்த நிமிஷம் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமானதாக வேண்டுமானாலும் தெரியலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே நீ செய்வதற்கும் ஜெயிப்பதற்கும் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நான் வச்சிருக்கேன். ஒரு பெண் உனக்காக அழுதால் நீ தான் உலகம்னு நினைக்கிறான் புரிஞ்சுக்கோ. அவருடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு புரியும். காயங்கள் இல்லாமல் இந்த உலகம் எதையும் யாருக்கும் சுலபமாய் கற்றுக் கொடுத்து விடாது என் செல்லமே. நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கூட உன் வாழ்க்கையில் உனக்கான பாடத்தை சொல்லித் தருவதற்காக தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் எல்லா இடத்திலும் உரிமை இருக்குன்னு நினச்சி நீயாகவே எதையாவது போய் பேசி வைக்காத. உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்றுவிடு. உரிமை கிடைக்காத இடத்துல உனக்கு உரிமை இல்லாத இடத்துல நீ உறவுன்னு போய் கூட நிற்க வேண்டாம் என் செல்லமே. வெளிப்படையாக சிரித்து பேசுகிறவங்களுக்கு மனசில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை என்பதை போலவே நீ என்னதான் வெளியில் சிரித்து சந்தோஷமான ஆளாக காட்டிக்கிட்டாலும் ஓ மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியும். உன்னை விட்டு போன விஷயத்தை நினச்சி வேதனையில் வாடுறதை விட விட்டு பிரியாமல் இருப்பவர்களை எண்ணி சந்தோஷம் கண்டு உனக்காக வாழக்கூடிய அந்த மனிதர்களின் அன்பை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் நிலைத்து இருக்கும். இதுவரைக்கும் மனசளவில் கூட நீ யாரையும் ஏமாற்ற நினச்சதில்ல. ஆனால் உன் மனசு உடையிற அளவுக்கு பல பேர் உன்னை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்களா?
எவ்வளவோ இழந்துட்டோம், இப்படி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கே நினச்சி வாழ்க்கையை நினச்சி வருந்தி கொண்டே வாழாதே. இழந்ததெல்லாம் இழந்துவிட்டு இனி எதையுமே இழந்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு வழிகளை தாங்கி கொண்டு தைரியமாக வாழ பழகு. நிச்சயமா இனி நீ வாழப்போவதெல்லாம் உச்சகட்ட சந்தோஷ வாழ்க்கையாக இருக்கும்படி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். கொக்குக்கிட்ட இருந்து எப்படி பொறுமையாக காத்திருக்கணுன்றதை கற்றுக்கோ. எறும்புக்கிட்ட இருந்து எப்படி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு உன்னுடைய எதிர்காலத்துக்கு எல்லாத்தையும் சேமித்து வைக்கலான்றதை கற்றுக்கோ. தேனியை பார்த்து உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். காகத்திடமிருந்து பகிர்ந்தனும் பழக்கத்தை கற்றுக்கிற வேண்டும். நாயிடமிருந்து நன்றியுணர்ச்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மற்ற ஐந்தறிவு உள்ள விலங்குகளிடமும் பறவைகளிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நீயும் உன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூடிய கண்களுக்குள் உனக்குள் எத்தனை இனிய கனவுகள் இருக்கிறது என்பதை அறிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன், சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான விடியலையும் நான் தருவேன். வலிகளும் வேதனைகளும் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில் உச்சகட்ட சந்தோஷத்தையும் நான் தந்தே தீருவேன். எத்தனை நாட்கள் பார்க்காம இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச நபரையும் உறவையும் உன்னால் மறக்க முடியாது தானே. உனக்கு பிடிச்ச நபர்கள் தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்களை நித்தமும் நினைத்து மனதில் அன்பை கொட்டி கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் அன்பையும் பாசத்தையும் முழுவதுமாக புரிந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறேன், ஒரு முட்டாள்தான் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்படுவான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவார் என் செல்லமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீ போய் முகம் காட்ட வேண்டாம். அவர்களே உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வாழத் தொடங்கு. சில நேரம் எங்கடா இந்த உறவுகள்லாம் போனாங்க, நமக்குன்னு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட வந்து உதவி செய்ய மாட்டாங்களேன்னு தோணும். சில நேரம் எதுக்கு தான் இப்படி மனசை கஷ்டப்படுத்தி சும்மாவே குறை சொல்லி குற்றம் சாத்தக்கூடிய உறவுகள் இருக்காங்களோ, இவங்க இருக்கிறத விட இல்லாததே நல்லா இருக்குமேன்னு நினைக்க தோன்றக்கூடியதாக தான் இன்றைய மனிதர்களும் உறவுகளும் இருக்காங்க. யாருமே இல்லைன்னு நீ என்னை தேடி வர வேண்டாம். உனக்காக எல்லா விதத்திலும் நான் துணை நிற்பேன் என நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தந்தே தீருவேன். உன்னை வெறுத்தவர்களை தேடி போகாதே என் செல்லமே. உன்னை நம்புபவர்களை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டு உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்காக வாழ்ந்து காட்டு. இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேனே தவிர கஷ்டங்களோடு வாழ வேண்டும் என நினைக்கவே இல்லை. இந்த உலகம் யாருக்கும் சிறையாக இருக்க போகிறதில்ல, நீ சிறை கைதியாகவும் மாற போகிறதில்ல. எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக இருக்க வேண்டும், உனக்கான சிறப்பானதாக அமைய வேண்டும் என இந்த வராகி அம்மா பார்த்து பார்த்து தான் உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லதே நடக்கும் என நம்பு. உனக்கான நல்லதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தட்டிலே சோறும் இல்லாமல் தரை விரிக்க ஒரு பெரிய துணியும் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் நிம்மதியாக உறங்கக்கூடிய இலைகளாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் கோடீஸ்வரர்களாகவும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தும் தேக்கு மர கட்டிலே இருந்தும் கூட அதிலையும் உறக்கம் வராமல் தவிக்கக்கூடிய காலங்களாகத்தான் இப்போது இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாமே சுலபமாக அமைந்து விடாது என்பது தானே வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எது கிடைச்சிருந்தாலும் கிடைக்காட்டியும் சரி, எதை நினச்சும் வருத்தப்படாத. இனி உனக்கு கிடைப்பதையும் நடப்பதையும் நல்லதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீயாக வாழ கற்றுக்கொள். சில பேருக்கு உன்னை பிடிக்கலாம், சில பேர் உன்னை வெறுக்கலாம். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை.